இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்படின்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம சந்தானம் அண்ணாவோட டிடி ரிட்டர்ன்ஸ் பார்ட் 2 படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம சுந்தர் சி சார் ஹீரோவா நடிக்கிற வல்லாம் இந்த படத்துக்கான ரிலீஸிங் டேட், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 2K லவ் ஸ்டோரி இந்த படத்துக்கான ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோல எவ்வளவு சினிமா அப்டேட்லாம் இருக்கு, இதை பத்தி நம்ம அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். நம்ம டைரக்டர் பிரேமானந்த் இவரோட டைரக்ஷன்ல நம்ம சந்தானம் அண்ணா, கௌதம் மேனன், அதுக்கப்புறமா செல்வராகவன் அப்படின்னு சொல்லி இவங்களோட நடிப்புல உருவாக்குற படம் தான் டிடி ரிட்டர்ன்ஸ் பார்ட் 2. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா சூப்பராகவே வந்து இருக்கு. இந்த படத்தையுமே வர சம்மருக்கு இந்த படத்தை ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. சோ நம்ம சந்தானம் அண்ணாவோட இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் வந்துட்டு ஒரு ஹாரர் கலந்த காமெடி சப்ஜெக்ட்ல இந்த படம் உருவாகிருக்கு. அதுக்கப்புறமா மணி செய்யோன் அப்படின்னு சொல்லி இவரோட டைரக்ஷன்ல நம்ம சுந்தர் சி சாரோட நடிப்புல உருவாக்குற படம் தான் வல்லான். இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வர ஜனவரி 24 இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. நம்ம சுந்தர் சி சாரோட இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டைரக்டர் சுசீந்திரன் இருக்காருல்ல, இவரோட டைரக்ஷன்ல உருவாக்குற படம் தான் 2K லவ் ஸ்டோரி. இந்த படத்துக்கான ட்ரெய்லரை ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாளைக்கு புதன்கிழமை ஜனவரி 22 சாயங்காலம் 5 மணிக்கு இந்த 2K லவ் ஸ்டோரி படத்துக்கான ட்ரெய்லரை ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. ஸோ இந்த படத்துக்கான ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.